ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 1000 வருட அரசாட்சியை குறித்து பார்க்க போறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் எசேக்கியேல் 43ஆம் அதிகாரத்திலிருந்து 48ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்களோட பாவத்தினால கர்த்தருடைய மகிமை சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்திலிருந்து எருசலேம் நகரத்துக்கு கிழக்கே இருக்கிற ஒலிவ மலையின் மேல போய் நின்றதை பார்த்திருக்கிறோம். கர்த்தர் எசேக்கியேலுக்கு 1000 வருட அரசாட்சியில கட்டப்பட போகிற ஆலயத்தை குறித்த முழு அளவுகளையும் காண்பித்ததுக்கு அப்புறம் கர்த்தருடைய மகிமை போய் நின்ற அதே ஒலிவ மலையில இருந்து கிழக்கு வாசல் வழியாய் திரும்பவும் மகிமையாய் தேவாலயத்துக்குள்ள வந்து ஆலயத்தை முழுசா நிரப்பிற்று. அவருடைய மகிமையினால பூமி பிரகாசித்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி இதை பார்த்த உடனே முகம் குப்புற விழுறார். கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து, மனுபுத்திரனே, இதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு தடவை பாவம் செய்யும் போதும் என்னோட நாமத்துக்கு அவமானத்தை கொண்டு வந்தாங்க. அதனால என்னோட கோபத்திலே நான் அவங்கள அழித்தேன். ஆனா இனிமேல் இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களோட வேசித்தனங்களினாலேயும் அருவருப்புகளினாலேயும் பாவம் செய்ய போறதில்ல. இனிமேல் இது நான் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே என்றென்றைக்கும் வாசம் பண்ணுகிற என்னோட சிங்காசனமும் என்னோட பாத பீடத்தின் ஸ்தானமுமா இருக்கிறது. கர்த்தராகிய நான் இந்த ஆலயத்தின் கிழக்கு வாசல் வழியா உட்பிரவேசித்ததால இனிமேல் நான் ஆலயத்தை விட்டு போக போறதில்லை என்கிறதுக்கு அடையாளமா இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கும். ஒருவரும் இதற்குள்ள பிரவேசிப்பதில்லைன்னு சொல்றார். இந்த கிழக்கு வாசல்ல உட்கார ஜனங்களின் அதிபதிக்கு மட்டுமே உரிமை உண்டு. அந்த அதிபதி கர்த்தருடைய சன்னதியில போஜனம் பண்ணும்படி அதில் உட்கார்வார். கிழக்கு வாசல் பூட்டப்பட்டிருக்கிறதால அவர் வாசலுக்கு உள்ளடி போக முடியாது. அவர் வாசலின் மண்டபத்தின் வழியாய் பிரவேசித்து மறுபடியும் அதன் வழியாய் புறப்படுவார். எசேக்கியேல் 44ஆம் அதிகாரத்திலிருந்து 47ஆம் அதிகாரம் வரைக்கும் 14 தடவைக்கும் மேல இஸ்ரவேலின் அதிபதி என்கிற ஒருத்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த அதிபதி தாவீதுனும் எசேக்கியேல் 37:25 சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த அதிபதிக்கு மகன்களும் இருப்பாங்கன்னு எசேக்கியேல் 46:16 வாசிக்கிறோம். அதனால இந்த அதிபதி வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிற தாவீது ராஜாவா இருக்க முடியாது. அதனால இந்த அதிபதி தாவீதோட சந்ததியிலிருந்து 1000 வருட அரசாட்சியில மாம்சீகமா பிரவேசிக்க போற ஒருத்தரை குறிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லேவியராகமம் புத்தகத்துல சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி போன்ற பலிகளை குறித்து பார்த்திருக்கிறோம். இந்த பலிகளுக்கான பிரமாணத்தை கர்த்தர் மோசே கிட்ட கொடுத்தார். இதே பலிகள் திரும்பவும் 1000 வருட அரசாட்சியில நடைமுறைப்படுத்தப்படும். இந்த பலிமுறைகள் பாவ மன்னிப்புக்காக அல்ல, ஏசு கிறிஸ்து அவரோட ரத்தத்தை சிந்தி ஒரே தடவை மொத்த உலகத்தோட பாவங்களையும் சுமந்து தீர்த்தார். ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஏசு கிறிஸ்துவின் பூரண பலியை நினைப்பூட்டுவதற்காக ஒரு ஞாபகார்த்தமாக தான் 1000 வருட அரசாட்சியில இந்த பலி முறைகள் திரும்பவும் நடைமுறைப்படுத்தப்படும். அதே மாதிரி கர்த்தர் மோசேக்கு 7 வகையான பண்டிகைகளை ஆசரிக்க கட்டளையிட்டிருந்தார். பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, முதற் பலனாகிய கதிர்கட்டு பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ நிவர்த்தியின் பண்டிகை மற்றும் கூடார பண்டிகை. இந்த பண்டிகைகளை குறித்தும் நம்ம ஏற்கனவே விரிவா பார்த்திருக்கிறோம். பஸ்கா பண்டிகை ஏசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறிக்குது. புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஏசு கிறிஸ்துவின் பாவமில்லா சரீரம் நமக்காக தியாகமாக்கப்பட்டு கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டதை குறிக்குது. முதற் பலனாகிய கதிர்கட்டு பண்டிகை ஏசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்ததை குறிக்குது. பெந்தேகோஸ்தே பண்டிகை பரிசுத்த ஆவியானவர் சீஷர்களுக்கு அருளப்பட்டு சபை ஸ்தாபிக்கப்பட்ட நாளை குறிக்குது. எக்கால பண்டிகை இனி வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையை குறிக்குது. பாவ நிவர்த்தியின் பண்டிகை இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறிக்குது. கூடார பண்டிகை இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியையும் அதுக்கப்புறம் அவருடைய நித்திய அரசாட்சியையும் குறிக்குது. கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சியிலையும் இந்த பண்டிகைகள்ல 3 பண்டிகைகள், அதாவது பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை மற்றும் கூடார பண்டிகைகள் மட்டும் ஆசரிக்கப்படும். கூடார பண்டிகையை மிகவும் சிறப்பாக ஜனங்கள் ஆசரிப்பாங்க. கூடார பண்டிகையை ஆசரிக்க எல்லா தேசங்களில இருந்தும் ஜனங்கள் எருசலேமுக்கு வருவாங்க. அப்போ எருசலேமுக்கு வராத ஜனங்கள் மேல கர்த்தர் மழையை அனுமதிக்காமல் பஞ்சத்தை கட்டளையிடுவார்னு சகரியா 14:17 வாசிக்கிறோம். இந்த 3 பண்டிகைகளையும் தவிர புது வருட பண்டிகை அப்படின்னு இன்னொரு பண்டிகையும் கூட 1000 வருட அரசாட்சியிலே ஆசரிக்கப்படும். அது ஒவ்வொரு வருடத்தின் 1ஆம் மாதம் முதல் நாள், அதாவது வருட பிறப்பு அப்போ ஆசரிக்கப்படும். இதுக்கப்புறம் அந்த மனிதன் எசேக்கியேலை திரும்பவும் ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்றார்.
அங்கே கிழக்கு வாசலின் கீழே இருந்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறதை எசேக்கியேலுக்கு காண்பிக்கிறார். அந்த மனிதன் அவரோட கையில நூலை பிடித்துக்கிட்டு கிழக்கே நடந்தார். அவர் 1000 முழம் அங்கே அளந்தார். அவர் எசேக்கியேல் கிட்ட அந்த தண்ணீரை கடக்க சொன்னார். அந்த தண்ணீர் அவரோட கணுக்கால் அளவுக்கு இருந்தது. திரும்பவும் அவர் இன்னும் 1000 முழம் அளந்து எசேக்கியேலை பார்த்து தண்ணீரை கடக்க சொல்றார். அப்போ தண்ணீர் அவருக்கு முழங்கால் அளவா இருந்தது. இதுக்கப்புறம் திரும்பவும் அவர் இன்னொரு 1000 முழம் அளந்து அந்த இடத்துல எசேக்கியேலை தண்ணீரை கடக்கும்படி சொல்றார். அங்கே தண்ணீர் அவரோட இடுப்பளவுக்கு இருந்தது. அவர் இன்னும் 1000 முழம் அளந்தார். ஆனா அங்கே தண்ணீர் கடக்க முடியாத அளவுக்கு ஆழமா இருந்தது. அது ஒரு நதி போல இருந்தது. அந்த தண்ணீர் நீந்துகிற அளவுக்கு ஆழமா இருந்தது. அவர் எசேக்கியேலை பார்த்து, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி சவக்கடலுக்குள்ள விழும். இன்னைக்கு சவக்கடல் மற்ற கடல்களை பார்க்கலும் 6 மடங்கு அதிகமா உப்பு தன்மை கொண்டது. அதனால அதுல உயிரினங்கள் எதுவும் வாழ முடியாது. ஆலயத்துல இருந்து புறப்பட்டு வருகிற அந்த நதி கடல்ல பாய்ந்து விழுந்ததுக்கு அப்புறம் அதோட தண்ணீர் ஆரோக்கியமாகும். இந்த நதி போகிற இடங்களெல்லாம் எல்லா வகையான ஜீவ பிராணிகளும் ஏராளமான மீன்களும் உண்டாகும். அதோட அந்த நதியின் 2 கரைகளிலும் எல்லா வகையான பழ மரங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயிற தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறதால ஒவ்வொரு மாதமும் அது புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அதோட கனிகள் உணவாகவும் அதோட இலைகள் மருந்தாகவும் பயன்படும். அவர் அந்த நதியை எசேக்கியேலுக்கு காண்பித்ததுக்கு அப்புறம் அவர் எசேக்கியேலை பார்த்து, நீங்க இஸ்ரவேல் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி தேசத்தை சீட்டு போட்டு பங்கிடும் போது தேவாலயத்தை சுற்றி இருக்கிற 25,000 முழம் நீளமும் 25,000 முழம் அகலமுமான ஒரு சதுர நிலத்தை தனியாக பிரிக்கணும். அது கர்த்தருக்கு பரிசுத்தமான பகுதி. இந்த சதுரமான நிலப்பரப்பை 3 பகுதியாக பிரிக்கணும். மேல் பகுதியோட நீளம் 25,000 முழம், அதோட அகலம் 10,000 முழம். நடுப்பகுதியோட நீளம் 25,000 முழம், அதோட அகலம் 10,000 முழம். கீழ்ப்பகுதியோட நீளம் 25,000 முழம், அதோட அகலம் 5,000 முழம். மேல் பகுதி ஆலயத்தின் பணிவிடைக்காரராகிய லேவியர்களோடது. நடுப்பகுதி ரொம்ப பரிசுத்தமான பகுதி. இதுலதான் கர்த்தருடைய தேவாலயம் இருக்கும். தேவாலயத்தை சுற்றியும் 500 முழ நீளமும் 500 முழ அகலமான ஒரு சதுரமான இடம் இருக்கணும். அந்த சதுரமான இடத்தை சுற்றியும் 50 முழமான வெளிநிலம் இருக்கணும். நடுப்பகுதியில இருந்த மீதி இடம் பரிசுத்த ஸ்தலத்துல ஆராதனை செய்கிறவர்களாகிய சாதோக்கின் புத்திரராகிய ஆசாரியர்களோடையது. இந்த பரிசுத்த பகுதிக்கு கீழ்ப்பகுதி பரிசுத்தமாய் இல்லாமல் குடியேறும் நகரங்களுக்கும் வெளிநிலங்களுக்கும் விடப்படணும். அது இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாருக்கும் சொந்தமானது. நகரம் அதன் நடுவுல இருக்கும். நகரத்தோட நீளமும் அகலமும் அதோட 4 புறத்திலையும் 4500 முழம். நகரத்தோட வெளிநிலங்கள் அதோட 4 புறத்திலையும் 250 முழம். அந்த நகரத்தோட இந்த புறத்திலையும் அந்த புறத்திலையும் 10,000 முழ நீளமான வெளிநிலங்கள் இருக்கணும். அதன் வருமானம் நகரத்துக்காக ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆகாரமா இருப்பதாக. இந்த 3 பகுதிகளுக்கும் கிழக்கிலேயோ மேற்கிலேயோ இருக்கிற பகுதிகள் அதிபதியோடது. இதுக்கப்புறம் அவர் இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்கான பங்கை எசேக்கியேல் தீர்க்கதரிசி கிட்ட சொல்றார். இஸ்ரவேலின் எல்லைகள்ல முதலாவது பங்கு தான் கோத்திரத்துக்குரியது. தானின் எல்லை அருகே அடுத்த பங்கு ஆசேர் கோத்திரத்துக்குரியது. ஆசேரின் எல்லை அருகே அடுத்த பங்கு நப்தலி கோத்திரத்துக்குரியது. நப்தலின் எல்லை அருகே அடுத்த பங்கு மனாசே கோத்திரத்துக்குரியது. மனாசேயின் எல்லை அருகே அடுத்த பங்கு எப்ராயிம் கோத்திரத்துக்குரியது. எப்ராயிமின் எல்லை அருகே அடுத்த பங்கு ரூபன் கோத்திரத்துக்குரியது. ரூபனின் எல்லை அருகே அடுத்த பங்கு யூதா கோத்திரத்துக்குரியது. யூதாவின் எல்லை அருகே கீழ் திசையிலிருந்து மேற்கு திசை வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த பரிசுத்த பகுதி இருக்கும். பரிசுத்த பகுதியின் எல்லை அருகே பென்யமீனின் கோத்திரத்துக்கு ஒரு பங்கும், பென்யமீனின் எல்லை அருகே சிமியோன் கோத்திரத்துக்கு ஒரு பங்கும், சிமியோனின் எல்லை அருகே இசக்கார் கோத்திரத்துக்கு ஒரு பங்கும், இசக்காரின் எல்லை அருகே செபுலோன் கோத்திரத்துக்கு ஒரு பங்கும், செபுலோனின் எல்லை அருகே காத் கோத்திரத்துக்கு ஒரு பங்கும் இருப்பதாக. நகரத்தின் வாசல்கள் இஸ்ரவேலின் கோத்திரங்களுடைய நாமங்களின்படியே பெயர் பெற கடவது. நகரத்தின் வடபகுதி 4500 முழம் நீளமுடையது. அங்கே 3 வாசல்கள் இருக்கும். அவை ரூபனின் வாசல், யூதாவின் வாசல் மற்றும் லேவியின் வாசல். நகரத்தின் கிழக்கு பகுதி 4500 முழம் நீளமுடையது. அங்கே 3 வாசல்கள் இருக்கும். அவை யோசேப்பின் வாசல், பென்யமீனின் வாசல் மற்றும் தானின் வாசல். நகரத்தின் தெற்கு பகுதி 4500 முழம் நீளமுடையது.
அங்கே 3 வாசல்கள் இருக்கும். அவை சிமியோனின் வாசல், இசக்காரின் வாசல் மற்றும் செபுலோனின் வாசல். நகரத்தின் மேற்கு பகுதி 4500 முழம் நீளமுடையது. அங்கே 3 வாசல்கள் இருக்கும். அவை காத்தின் வாசல், ஆசேரின் வாசல் மற்றும் நப்தலின் வாசல். நகரத்தை சுற்றிலும் உள்ள அளவானது 18,000 முழம். இந்த நகரம் கட்டப்படுகிற அந்த நாள்ல இருந்து அந்த நகரம் யெகோவா ஷம்மா, அதாவது கர்த்தர் அங்கே இருக்கிறார் என்று அழைக்கப்படும்னு கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி கிட்ட சொல்றார். ஃப்ரெண்ட்ஸ், 1000 வருட அரசாட்சியில நடக்க போகிற காரியங்களை குறித்து வேதாகமத்துல எசேக்கியேல் புத்தகத்துல மட்டும் இல்லாம பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி, நிறைய இடங்கள்ல தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கு. அந்தி கிறிஸ்துவின் 7 வருட உபத்திரவ காலம் முடிந்த உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோட ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இந்த பூமிக்கு திரும்ப வருவார். அப்போ அந்த உபத்திரவங்களுக்கு எல்லாம் தப்பி உயிரோட இருக்கிற ஜனங்களை கர்த்தர் செம்மறி ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகளா 2 வகையா பிரிப்பார். செம்மறி ஆடுகளா பிரிக்கப்பட்ட விசுவாசிகள் ஒவ்வொருத்தரும் மாம்சீகமா இந்த 1000 வருட அரசாட்சிக்குள்ளாடி பிரவேசிப்பாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்ட அவருடைய சபையும் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளும் உபத்திரவ காலத்துல மரித்த விசுவாசிகளும் கூட உயிர் தெழுப்பப்பட்ட மகிமையான சரீரத்தோட இந்த 1000 வருட அரசாட்சிக்குள்ளாடி பிரவேசிப்பாங்க. இவங்க ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் இயேசு கிறிஸ்துவோட அரசாள்வாங்க. இந்த 1000 வருடம் முடிகிற வரைக்கும் சாத்தான் ஜனங்களை மோசம் போக்காதபடி அவன் பாதாளத்திலே தள்ளப்பட்டு கட்டப்பட்டிருப்பான். அதனால அவனால ஏற்படுத்தப்பட்ட எந்த ஒரு பொய்யான மதங்களும் பொய்யான தெய்வங்களும் 1000 வருட அரசாட்சிக்குள்ளாடி இருக்க போறதில்ல. அப்போ ஒரே கர்த்தர் தான் இருப்பார். அவருடைய நாமம் ஒன்றா இருக்கும். அவர் ஒருவரே பூமி அனைத்துக்கும் ராஜாவா இருப்பார். பூமி முழுசும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி நீதியும் சத்தியமுமா இருக்கும். கர்த்தருடைய அரசாட்சியில பூமிக்குள்ள சமாதானம் நிலைத்திருக்கும். கர்த்தர் ஆதாம் ஏவாளை உருவாக்கினப்போ அவங்களுக்கும் பூமியில இருக்கிற மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் மாதிரியான எல்லா ஜீவன்களுக்கும் காய்கறி, பழங்கள் மாதிரியான தாவர உணவு வகைகளை தான் அவங்களுக்கு ஆகாரமா கொடுத்தார். மனிதன் வெறும் தாவர உணவு வகைகளை புசித்ததால மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் இடையே சுமூகமான உறவு இருந்தது. நோவா காலத்துல ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கத்துக்கு அப்புறம் கர்த்தர் நோவாவை பார்த்து, பூமியில இருக்கிற எல்லா மிருகங்களும், பறவைகளும், ஊரும் பிராணிகளும், தண்ணீர்ல இருக்கிற எல்லா வகையான மீன்களும் இனிமேல் உங்களுக்கு பயப்படும். உங்களை குறித்த பயம் எல்லா மிருக ஜீவன்களுக்கும் பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். இனிமேல் அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆகாரமா கொடுத்தேன். நீங்க தாவர வகைகளை புசிக்கிற மாதிரியே நடமாடும் ஜீவ ஜந்துக்கள் எல்லாவற்றையும் கூட சாப்பிடலாம்னு சொல்லி ஜனங்களோட உணவு பழக்க வழக்கங்களை மாற்றினார். ஆனா 1000 வருட அரசாட்சியில நோவாவின் ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி இருந்த அதே உணவு பழக்கங்கள் தான் திரும்பவும் தொடரும். மனிதர்களும் மிருகங்களும் திரும்பவும் தாவர வகைகளை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதனால மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் நடுவேயும் ஒரு சுமூகமான உறவும் ஏற்படும். அப்போ ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறுவன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடிமேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும்னு ஏசாயா 11:6-8 வசனங்களில வாசிக்கிறோம். ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஜனங்களுக்கு நீண்ட ஆயுசு நாட்கள் இருந்தது. ஏனோக்கின் குமாரனான மெத்துஸ்லா 969 ஆண்டுகள் வரைக்கும் உயிரோட இருந்தார். ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் தான் மனிதனுடைய ஆயுசு நாட்களும் கூட படிப்படியாக குறைக்கப்பட்டது. 1000 வருட அரசாட்சியிலையும் ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி இருந்தது மாதிரியே மனிதனுடைய ஆயுசு நாட்களும் கூட நீட்டிக்கப்படும். ஜனங்கள் யாருமே இள வயதுல மரிக்க மாட்டாங்க. கர்த்தரால சபிக்கப்பட்ட ஒருவன் தான் அவனுடைய 100 வயதிலே மரிப்பான். அப்படியே 100 வயதுல மரித்த ஒரு மனிதனும் கூட வாலிபன் என்று எண்ணப்படுவான். இப்படி எல்லாருமே நீண்ட நாள் இந்த உலகத்துல வாழ்ந்து நல்ல பூரணமான வயதுல தான் மரணம் அடைவாங்க. கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சி ஜனங்களுக்கு சமாதானம், சந்தோஷம் மற்றும் ஆறுதல் அளிக்க கூடியதா இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ராஜாவா பூமி எங்கும் அரசாழ்வார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.